ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் எஃப்சியோட ஸ்ட்ரைக்கரான கூர்டஸ் மெயினுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி நன்றின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பெங்களூர் எஃப்சியோட முக்கியமான பிளேயராக இருந்தாரா ஆனால் இல்லை. ஸோ இனிஷியலாக ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலும் பட் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸால் அவருக்கு காமிக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க பெங்களூர் எஃப்சி நன்றின்ற மாதிரி. இப்போ அவர் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறார்? ஆக்சுவலாக எந்த கிளப்பும் அஃபிஷியலாக ஐஎஸ்எல்லேருந்து அப்ரோச் பண்ணல. ஸோ வேறு எதனா கிளப் வேறு எதனா லீக் தான் மூவ் பண்ண போகிறாரு. ஸோ கூடி சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன் அவர் எந்த கிளப் மூவ் பண்ணியிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நன்றி சொன்ன காரணத்தினால் கண்டிப்பாக இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி தேடிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை தேடிட்டு வராங்கன்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கூர்டஸ் மெயினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பெங்களூர் எஃப்சி யாரை ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா பிளாஸ்டர்ஸோட முக்கியமான பிளேயர் ஜோ சொரிட்டோ. அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும் எதிர்பார்ப்புடன் சைன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால சீசன் ஸ்டார்டிங்கில் அவரால் அவைலபிளாக இருக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோமுக்கு மூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த கிளப்பும் மூவ் பண்ணல, வேறு எந்த கிளப்பும் அவருக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. ஐ திங்க் ஸ்டில் இன்ஜுரியில் தான் இருக்காரா இல்லைன்னு தெரியல. பட் இன்னும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த வித ஐஎஸ்எல் கிளப்போ இவருக்கு அப்ரோச் பண்ணல. அவரும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லலாம். இன் ஃபியூச்சரில் எதனா கிளப் அப்புறம் அப்ரோச் பண்ணால் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜோ சொரிட்டோ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல இதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸோ எடுபீடியா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக தெரியும். எடுபீடியா பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்ல ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்தார் எஃப்சி கோவாவில். பட் அவரை பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கோகுலம் கேரளா எஃப்சி சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு ஐ லீக்ல. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு எடுபீடியா பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோல்க்கும் கேரளா எஃப்சியும் சரி எடுபீடியாவும் சரி மியூச்சுவலாக டெர்மினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எடுபீடியா வேறு கிளப் மூவ் பண்ண போகிறாருனா இல்லை, அவர் ஸ்பானிஷ் போக போகிறாரு. ஸ்பானிஷில் 4th டயர் லீகான ஜிம்னாஸ்டிகா டி டோர்லேகோ. ஸோ இந்த கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ண இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பார். ஸோ கப்பல் ஆஃப் இயர்ஸ் எஃப்சி கோவா, இப்போ கோகுலம் கேரளா எஃப்சி. இப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோமான ஸ்பானிஷ்க்கு மூவ் பண்ணியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் கண்டிப்பாக அவரோட கேம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எடுபீடியா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ மும்பை சிட்டி ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் டீம். அந்த வருஷத்தில் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு யங் மிட்ஃபீல்டரை உள்ளே சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். இஷான் சிசோடியா. இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 years ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி தான் அவர் லேர்ன் பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். லேர்ன் பண்ணுறதை விட வாய்ப்பு கிடைக்குமானா ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் கண்டிப்பாக ஒரு சூப்பர் லேர்னிங், ஒரு சாம்பியன்ஸ் டீம் கிட்ட இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏகப்பட்ட லேர்னிங் அவருக்கு என்ன கரியரில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான இன்சென்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸ் கிட்ட சரி அங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கிட்ட ஏகப்பட்டது இந்த பிளேயர் கற்றுக்கிட்டு அவரோட கேம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக உதவியாக இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்புன்னு இருந்தது முகமது யாசிர். யாரும் எங்கே போக போகிறாரு? ஸோ கிளப்லேயே ஸ்டே பண்ணுவார். ஹைதராபாத் எஃப்சி விட மாட்டாங்களா நான் சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா யாசிர் உள்ள கொண்டு வரலாம், நம்ம டீம் கொண்டு வரலான்ற மாதிரி. பட் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் கோச் ஆனால் மனோலோ மார்க்கஸ் கிட்டே மூவ் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஃப்சி கோவா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட நியூ சைனிங்கான முகமது யாசிர். ஸோ ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாருன்னு சொல்லலாம் மனோலோ மார்க்கஸ். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேயர் முகமது யாசிர். ஸோ கண்டிப்பாக ஹைதராபாத் என்ன தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்களோட கேம்ஸ்லாம் ரொம்ப தனித்துவமாக தெரியும். அந்த வருஷத்தில் இப்போ அவரோட ப்ரீவியஸ் கோச்சான மனோலோ மார்க்கஸ் கிட்ட மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாயின் பண்ணதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் அண்ட் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கண்டிப்பாக சூப்பராக பயன்படுத்துவேன். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு என்னோட ப்ரீவியஸ் கோச் அண்டர் மனோலோ மார்க்கஸ் கிட்ட என்னோட கேமை நான் ஷோ பண்ணுறதுக்குன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், என்னோட பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு முகமது யாசிர். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எஃப்சி கோவா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த வருஷம் என்னோட கான்ட்ரிபியூட்டை நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப முனைப்படம் இருக்குன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் யாசிர். ஸோ கண்டிப்பாக யாசிரோட கேம் செகண்ட் ஆஃப் ஐஎஸ்எல்ல பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் சனா சிங். ஹைதராபாத்தே ரொம்ப உடஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாசிர் மூவ் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து பிளேயர்ஸ் மூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி ஃபாரின் பிளேயர்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. அந்த வருஷத்தில் சனா சிங் ஸோ சென்னை எஃப்சிக்கு வருவார், பெங்களூர் போவான்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர். பட் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சனா சிங்கை உள்ளே கொண்டு வரலான்னு. பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சனா சிங் உள்ளே வருவாரா வரமாட்டாருன்னு. பட் ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஐஎஸ்எல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க பிளேயர் சைனிங்கில். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வருஷத்தில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவாக ரொம்ப இருக்காங்க. அந்த வருஷத்தில் சனா சிங் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள், சனா சிங் மூவ் பண்ணுவாரா? அது மட்டும் இல்லாமல் முகமது யாசிரோட சைனிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஃப்சி கோவா மூவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸோ நிக்கில் புஜாரி சூப்பர் பிளேயர், குவாலிட்டி பிளேயர்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 கிளப் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. மும்பை சிட்டி ஆல்ரெடி ஆகாஷ் மிஸ்ரா ஒரு பக்கம், இப்போ நிக்கில் புஜாரி எடுத்தால் ஆல்ரெடி அந்த ஹைதராபாத்தோட கேம் அப்படியே கொண்டு வந்துடலாம் டிஃபென்ஸ் யூனிட்டில் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பார். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு வராங்க மும்பை சிட்டி. மறுபக்கம் ஈஸ்ட் பெங்கால் ஸோ நாங்கள் விபி சுகேரை கொடுத்துறோம், நீங்கள் நிக்கில் புஜாரி எங்ககிட்ட கொடுங்கன்ற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிக்கில் புஜாரி எந்த கிளப் போவார்? ஈஸ்ட் பெங்கால் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் உங்களோட தான் சொல்லுங்கள், நிக்கில் புஜாரி ஈஸ்ட் பெங்கால் போனால் ஈஸ்ட் பெங்காலோட கேம் நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆகும் அண்ட் அவரோட கேம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குமா?
ஸோ ஆல்ரெடி சனாசி சரி இப்போ நிக்கில் பூஜாரி ஈஸ்ட் பெங்கால் போவார், அவங்களோட தான் சொல்லுங்கள். சரி ஓகே, விபி சுகேரை லோன் மூலியமாக தராங்கன்ற மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா, விபி சுகேரை பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூருக்கு லோன் மூலியமாக தராங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபினான்ஸில் ரொம்ப அடிபட்டு வராங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேன் இருக்கிற காரணத்தினால ஸோ கொண்டு வர முடியல விபி சுகேரை. ஸோ அந்த வருஷத்தில் ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா விபி சுகேரை லோன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூருக்கு கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி காலேஜ் ஜமைல் விபி சுகரோட ஒர்க் பண்ண காரணத்தினால கண்டிப்பாக ஜம்ஷெட்பூர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக விபி சுகர் முக்கியமாக நல்லா இருப்பார். ஸோ என்ன தான் எதிர்பார்த்த கேம் ஈஸ்ட் பெங்காலில் கிடைக்கனாலும் கண்டிப்பாக ஜம்ஷெட்பூரில் செகண்ட் ஹாஃப் 5 years அவரோட கேம் கொடுப்பாரா. ஸோ ஆக்சுவலாக லோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் விபி சுகர் ஜம்ஷெட்பூர் மூவ் ஆயிட்டாரா இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயரை லோன் மூலிமா இன்டர்காசிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாம்சன் பெரேரா. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த சீசன் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா இன்டர்காசிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா ஒரு சூப்பர் கேம் இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட என்ன தான் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் இந்தியன் டீம் செம்மையாக டஃப் கொடுத்தாங்க, மிரட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பர் கேம் ப்ரெஷரை இனிஷியலாகவே அட்டாக் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2-0 தோற்ற இந்தியாவுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 36,000 பேர் மேலே, அதாவது 36,253 பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து அல் அபின் ஸ்டேடியத்தில் வந்து கத்தாரில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃபேன்ஸ்க்கு எதிராக இந்தியன் டீம் அவங்களுக்கு ஏற்ற ஹாப்பினஸை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் கேம், ஏஷியன் டாப்பில் இருக்கிற டீமுக்கு ஒரு சூப்பர் கேம், ஃபைட்டிங் கேம் காமிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் த சேம் ஈஸ்ட் பெங்கால் தான். ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃபார்வர்டான லால் ஃபலிக் அவரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஸோ மூவ் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் இது ஈஸ்ட் பெங்கால் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணாமல் நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒன்ஸ் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ சிவரியோவை மூவ் பண்ணிவிட்டு பிரைட் கொண்டு வரலான்ற மாதிரி பிளானில் இருந்தாங்க. இப்போ பிரைட் விட்டுட்டு இப்போ இவரை அப்ரோச் பண்ணிட்டு வராங்க ஸ்பானிஷ் ஃபார்வர்ட். ஸோ இவர் உள்ள வருவாரா இல்லை சிவரியோ தான் தக்க வைக்க இருக்காங்களா? ஸோ உங்களோட தான் சொல்லுங்கள், இவர் வருவாரா இல்லை சிவரியோட கேம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக கண்டிப்பாக அவர் காமிப்பாங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் ஒடிசா எஃப்சியோட ஹெட் கோச். ஸோ லாஸ்ட் சீசன் ஐ திங்க் தாமஸ் பீரியட் இருந்த சீசனில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் தான் கிடைக்கலே தவிர மற்றபடி ரொம்ப ஜோசப் காம்போ ஸோ இவருக்கு கீழே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஒடிசா எஃப்சி. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியரான Under-21 கிளப்பான ஆஸ்டர் வெல்லாவில் பார்த்தீங்கன்னா இவரை ஹெட் கோச்சாக நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த லீக் எஸ்பெஷலி அந்த கிளப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதாவது பஞ்சாப் எஃப்சியோட முக்கியமான பிளேயரான லியோன் அகஸ்டியன் அவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 year டீலில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாக ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே பஞ்சாப் எஃப்சி. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கிளப் மூவ் பண்ணுற மாதிரி, ஈவன் பஞ்சாப் விட்டு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கு. பட் இது ரூமராக என்னன்னு தெரியல. பட் ஒரு சூப்பர் பிளேயர், குவாலிட்டி விங்கர்னு சொல்லலாம். பட் பஞ்சாப் எஃப்சி லீவ் பண்ணுவாரா? ஆல்ரெடி பஞ்சாப் நல்லா பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.